பிரச்சனை இல்லை. சரி, நான் அமௌண்ட்டு பாக்கி நான் அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டாங்க. அதெல்லாம் வேணாம். இல்லை அதெல்லாம் வேணாம், இருக்கட்டும். சரி. சார், யாரையும் காணும். வாங்க தம்பி, வாங்க 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 வாங்க. இது லோன் பணம் கட்டணுமே இன்னைக்கு. பணம் நான் எடுத்து வச்சுட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். காணுமே அப்படின்னு இருந்தேன். சரிடா, அதில் எடுத்து வரேன். அந்த சேரில் உட்காருங்க சார். நான் எடுத்து பணத்தை எடுத்துட்டு வாங்க. பாருங்க. இந்தாங்க சார் பணம். என்ன இல்லை 200 இருக்கா? 1200 இருக்குது சார். இதில் ரைட்டு. 1100 கட்டணுமா உங்களுக்கு? ஆமாம், 400 உங்களுக்கு தரணும். எனக்கு 100 வரணும். என்ன என்ன சார், என்ன யோசனை பண்ணுறீங்க? இல்லை, பணம் உள்ள பேக்குள்ள வச்சுருந்தேன். எங்கே பணத்தை காணும்? எப்படி சார் பேக்குள்ளே இருக்கிறோம்னா எப்படி சார் மிஸ் ஆகும்? பேக்குள்ளே பணம் வச்சுருந்தீங்களா? இல்லை இல்லை, பேக்குள்ளே தான் போட்டிருந்தேன். இந்த பேக்கெலாம் போட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். எங்கேயும் வண்டி நிப்பாட்டுது, அங்கேயும் டீ கடைக்கே போகலையே எங்கேயுமே. எப்படி அப்புறம் மிஸ் ஆகும் உங்களுக்கு பணம்? எவ்வளோ பணம் எவ்வளோ வச்சுருந்தீங்க? அது ஒரு 62,500 இருந்துச்சு. 62,500. ஆமாம். எங்கே வச்சுட்டு பேக் வச்சுட்டீங்களா போனீங்களா? இல்லை நீங்கள் வண்டியை வச்சுட்டு வண்டியில் பேக் வச்சுட்டீங்களா போனீங்களா? இல்லை எப்படி மிஸ் ஆகும் பணம் சொல்லுங்கள்? இல்லை யார் வீட்லேயும் வச்சுட்டு அந்த நேரத்தில் போனீங்களா? மேனேஜர் வேறு போய் பணம் இவ்வளோ பணம் சொல்கிறீங்க, எப்படிங்க மிஸ் ஆகும்? என்னங்க இது பெரிய இதாக வாய்த்து கொடுமையாக இருக்குது. என்னங்க செய்ய போகிறீங்க? நல்லா பாருங்கள் சார், உள்ளே கிடக்கான்னு. வேறு அடுத்தது இப்போ சிப்பை எடுத்து விட்டு பாருங்கள். இல்லை சார், காணும் சார். நீங்கள் கொடுத்த காசு தான் இருக்குது. அப்புறம் எப்படி மிஸ் போனிச்சு? நல்லா யோசனை பண்ணுங்க. எங்கே வச்சிங்க பேக்கு? டிஎடியில் வச்சுட்டு போனீங்களா? இல்லை எப்படி என்ன எங்கேயாலும் வச்சுட்டு அந்த நேரத்தில் போனீங்களா? யார் வீட்லையும் வச்சிங்களா? நல்லா யோசனை பண்ணுங்க. என்ன வந்த காலையிலேருந்து என்ன நடந்ததுங்கிறது யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ சாயங்காலம் வரைக்கும் ஒரு வேளை. ஹலோ, சொல்லுங்கள். ஆமாம், அங்கே கலெக்ட் இப்போ தானே அங்கே முடிச்சுட்டு வந்தேன். இப்போ கூப்பிட்டீங்கன்னா நான் இவ்வளோ நேரம் அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். மணி எத்தனை? இப்போ 5:30 மணி நேரம் ஆகுது. இனிமேல் நான் எங்கே இப்போ ஆஃபீஸ் போய்ட்டு பிரான்ச்சு போய்ட்டு மேனேஜரை வேறு இப்போ கூப்பிட்ருக்காரு. நான் மேனேஜரை பார்க்கணுமா இல்லையா? நீங்கள் ஒன்று பண்ணுங்களேன், ஜிபே பண்ணுங்கள். அதான் என் நம்பர், இந்த நம்பருக்கே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அதனால் என்ன, முன்ன பின்ன லேட்டாகும் தான். ஆமாம், அது என்ன பண்ணுறது, எனக்கு பிரச்சனை இல்லைங்க. மேனேஜர் அவர் கேட்பார்ல, அவருக்கு நான் பதில் சொல்லணும்ல, அதனால தான் பேச வேண்டியதாச்சு. இல்லைண்ணா எதுவும் பிரச்சனை இல்லை. ஆமாம்,
சரி சரி. சரி பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னம்மா பண்ணுறோம்? இது ஆமாம், லோன் இந்த பக்கத்தில் வேறு யாராவது இது கேட்டிருந்தாங்களா? ஆமாம். இல்லை, அவங்களுக்கு வந்து பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு சிவில் கம்மியாக இருக்குது. வேறு யாராவது இருந்தால் சொல்லுங்கள். சரி சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ம் சரி. சரி, நீங்கள் ஜிபே பண்ணி விடுங்க. 100 பரவாயில்ல. ஆமாம், 100 எதுக்கு ஏங்க 100 சேர்த்து பண்ணுறீங்க? ஐயா ஐயா, இல்லை நான் ரிட்டர்ன் போட்டு விட்றேன். இல்லை வேணாம், அதெல்லாம் பெட்ரோலா, அதெல்லாம் என்னங்க. இல்லை இருக்கட்டும், நான் திரும்ப ஜிபே பண்ணி விட்டாறேன். சரி சரி சரி, ஒன்றும். ஆஹா, இருக்கும் சார். நான் 100 உங்களுக்கு ஜிபே பண்ணி விட்றேன். என்ன சார்? ஒருத்தவங்க ஒரு அம்மா நின்றுட்டு இருந்தாங்க, லிஃப்ட் கேட்டாங்க. சரி, அவங்களுக்கு தான் நான் வருஷம் லிஃப்ட் கொடுத்துட்டு வந்தேன். கீழே வேற எங்கேயும் டிக்கெட் லீன் பண்ணல, எங்கேயுமே வைக்கல. சரி, அவங்க கையில் கொடுத்தீங்களா? இப்போ பின்னாடி மாட்டியிருந்தேன். எனக்கு அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்கு. நான் பார்த்துட்டு வரேன். ஐயா ஐயா, நான் வரேன் சார். சரி 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 சரி, நீங்கள் போய் பாருங்கள், அதை பாருங்கள்.